station is Calvinton. Change here for Metro Line N3. Day 2 of Budapest. இன்னைக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரெய்னி டேவாக இருக்குது. ரெயின்னா நம்ம ஊர் மாதிரிலாம் ரொம்பலாம் மழை பெய்யாது, சும்மா ஸ்லைட் ட்ரிசில் தான். ஸோ அதனால் என் பிளான்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்றைக்கி பண்ண வேண்டிய பிளானை நாளைக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு சூப்பரான இடத்துக்கு தேர்மல் பாத் போகுது. எஸ்கலேட்டர்ஸ் யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த மிகப்பெரிய எஸ்கலேட்டர்ஸ் இது ஏன் இது மாதிரி இந்தளவுக்கு டீப்பாக கட்டியிருந்தாங்கன்னா, வார் டைமில் மக்கள் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்காக. நல்லா இருக்கே, ஒரு ஃபோட்டோ பிளேஸ் மாதிரி. வந்தாச்சு, ட்ராம் ஏறி மெட்ரோ ஏறி கடைசியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஆக்சுவலாக ஷென்ஸி பாத்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, யூரோப்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு. ஆனால் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் பார்க்கும்போது அந்த ஷென்ஸி பாத் வந்து இந்த ஒரு 5 டேஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. அவுட்டோர் பாத்ஸ், இன்டோர் பூல்ஸ் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு போட்டிருந்தாங்க. அங்கே ரொம்ப அழகான விஷயமே அவுட்டோர் பாத்ஸில் குளிக்கிறது தான். ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரும். அதுக்கு பதிலாக தான் நான் இந்த ஜெல்லர்ட் சூஸ் பண்ணேன். ஜெல்லர்ட்டில் வந்து இன்டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே நிறையா பிக்சர்ஸ் வ்ளாக்ஸில் பார்த்துருக்கேன். அவுட்டோர் இங்கே நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஜெல்லர்ட் சூஸ் பண்ணேன். இது ரொம்ப பழமையான ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பாத்து. இங்கே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் இயர் ஜெல்லர்ட் பாத் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்டாக ரெனோவேஷன்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க.
ஒன்றும் இல்லை, நல்லா தான். இன்ஃபர்மேஷன் இருக்குது. டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கேன். இது ஆன்லைன். Cukromat kikerom, adhatom köszönöm. Second gate on the right. ஸோ டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட்ஸு ஃபுல் டே. இங்கே இருக்கிற எல்லா பூலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இன்டோர் அண்ட் அவுட்டோர் பூல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் வாங்கினோடனே என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வாங்கி கட்டிக்கிட்டு லாக்கர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாக்கரில் எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அனுபவி ராஜா அனுபவி. செம்மையாக இருக்குது. இதில் போட்டாலே நம்ம லாக்கர் நம்பர் வந்து we have a locker and changing room upstairs. No, this is a cabin. We have a locker. Okay, we have upstairs. எங்கே உள்ள லாக்கர்ஸ் இருக்குது, எடுக்கக்கூடாது வீடியோ. ஒன் ஆஃப் த அவுட்டோர் பூல்ஸ்க்கு வந்தாச்சு. அது ஒரு கேஃபே. இது ஒரு மெயின் பூல் போல். என்ன சிப் எடுக்கலாம், நல்லா இருக்கும். ஐயோ வேணாம், வாயா என்ஜாய் பண்ணுவோம். டைமாக வேஸ்ட் ஆகுது நம்மளோட. இதுக்கெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதோ எடுக்கத்தாளா? லாக் பண்ணலையா நீங்கள் இப்போது? இதெல்லாம் வீடியோ இது போட்டு குக்கப் பண்ணிக்கிறேன். என்ன 360 மட்டும் வச்சு ஜஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு கீழே இறங்க இருக்கும்.
European background. ரெண்டு அவுட்டோர் பூல் 4 இன்டோர் பூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா அது 1 டே டிக்கெட்டு. அந்த 1 டேக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் என்ட்ரி கொடுத்துட்டோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கும். எல்லா பூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா சில பூல்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 16, 17, 18 அந்த மாதிரி. பட் ஆனால் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பூல்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து 36 டிகிரி 37 டிகிரிஸ் அது மாதிரி இருக்கும் வாட்டரு. இந்த வாட்டர் ஆக்சுவலாக வந்து நேச்சுரலாகவே அண்டர் கிரவுண்ட்லேருந்து வர ஒரு வாட்டர். எப்படி வருதுன்னா, ஸோ ஹங்கரி வந்து இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் விச் ஹேஸ் ஹையஸ்ட் அண்டர் வாட்டர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வேர்ல்டுலேயே. ஸோ அதனால் வந்து நேச்சுரலாகவே தண்ணி வந்து மலையிலேருந்து வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு அந்த சூடாக வருது. ஸோ மற்ற எந்த கண்ட்ரிலையும் இதை மாதிரிலாம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு பழமொழி கூட இருக்குது. ஸோ ஹங்கரியில் நம்ம எங்கே தோணினாலும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரும் அப்படின்னு ஜோக்காக கூட சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து நிறைய மினரல்ஸ் அடங்கியிருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூலிகைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ மூலிகைகளும் இருக்குது. அது இல்லாமல் நிறைய மினரல்ஸும் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அது மாதிரி உடம்புக்கு என்னென்ன மினரல்ஸ் தேவையோ அதெல்லாமே கரெக்டான ஒரு கம்போசிஷனில் இந்த தண்ணியில் இருக்குது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் மெடிசினல் எயில்மெண்ட்ஸ் இருக்கவங்க கூட க்யூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தெரப்பியாக கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறையா நம்ம ஊரில் ஆயுர்வேதிக் தெரப்பிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதேமாரி வந்து இங்கேயும் அதேமாரி மசாஜஸ் கொடுக்குறாங்க. இந்த பாத்தில் வந்து தெரப்பிஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.